பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையிலே கர்த்தர் நம்மை ஒன்று கூட்டி சேர்த்து அவருடைய கிருபைக்காக கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் இந்த புதிய நாளுக்காக உமக்கு நன்றி அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கிருபை இரக்கம் நிறைந்தவோர் கிருபாசனமா தோன்றிடுதே. தருணம் ஏதும் எங்கிலும் நல்ல சகாயம் பெற்றிட ஏற்றதுவே. கிருபையே பெருகுதே, கல்வாரி நின்றும் பாய்ந்திடுதே. என்னுள்ளம் நன்றியால் பொங்கி வழியுதே. என்ன என் பாக்கியமிதே. நம்பெலவீனத்தில் அவர் பலன் நல்கிடுவார் பரிபூரணமாய். நாடுவோமே மாறா கிருபையை, நமக்காயே அவர் ஜீவிப்பதாம். கிருபையே பெருகுதே, கல்வாரி நின்றும் பாய்ந்திடுதே. என்னுள்ளம் நன்றியால் பொங்கி வழியுதே. என்ன என் பாக்கியமிதே. என்னுள்ளம் நன்றியால் பொங்கி வழியுதே. என்ன என் பாக்கியமிதே. உபாகமம் 34வது அதிகாரம் 7வது வசனம். Let's turn our Bible to Deuteronomy chapter 34 and verse 7. மோசே மரிக்கிற போது 120 வயதாயிருந்தான். அவன் கண் இருளடையவும் இல்லை, அவன் பலன் குறையவும் இல்லை. Deuteronomy 34 verse 7. And Moses was 120 years old when he died. His eye was not dim, nor his natural force abated. இங்கே பார்க்கிறோம், மோசே 120 வயதாகும் பொழுது அங்கே அவனுடைய கண் இருளடையவும் இல்லை, அவன் பலன் குறையவும் இல்லை என்று நம்ம வாசிக்கிறோம். இதே மோசே 90வது சங்கீதத்திலே அவர் எழுதும் பொழுது மனுஷனுடைய ஆயுசு நாட்கள் 70 வருஷம், பலத்தின் மிகுதியால் அது 80 வருஷம். 90வது சங்கீதம் 10வது வசனம். எங்கள் ஆயுசு நாட்கள் 70 வருஷம், பலத்தின் மிகுதியால் 80 வருஷமாக இருந்தாலும் அதன் மேன்மையானது வருத்தமும் சஞ்சலமுமே. அது சீக்கிரமாய் கடந்து போகிறது, நாங்களும் பறந்து போகிறோம் என்று எழுதி வைத்தார். ஆனாலும் தேவன் அவரை கிருபையாய் 80 வயதிலே சந்தித்து எகிப்தியர் கையிலிருந்து இஸ்ரவேலரை மீட்கும்படியாக ஒரு தலைவனாக அந்த நாட்களிலே தேவன் அவரை பயன்படுத்தினார். அந்த மோசேக்கு 40 வருடங்கள் இன்னும் கூட்டி கொடுத்து 120 வயது வரைக்கும் அவர் வாழும்படியாக தேவன் கிருபை செய்தார். அந்த மோசேயுடைய பலன் குறையவும் இல்லை என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். அப்போ தேவன் தருகிற பலன் என்று ஒன்று உண்டு. இதே மோசே 33வது அதிகாரம் 24வது வசனத்திலே ஆசேரை குறித்து சொல்லும் பொழுது, இரும்பும் வெண்கலமும் உன் பாதரட்சியின் கீழ் இருக்கும், உன் நாட்களுக்கு தக்கதாய் உன் பலனும் இருக்கும். ஆசேரை குறித்து, ஆசேர் புத்திர பாக்கியம் உடையவனாய் தன் சகோதரருக்கு பிரியமாயிருந்து தன் காலை எண்ணெயிலே தோய்ப்பான். இரும்பும் வெண்கலமும் உன் பாதரட்சையின் கீழ் இருக்கும், உன் நாட்களுக்கு தக்கதாய் உன் பலனும் இருக்கும் என்று வாசிக்கிறோம். Let's read Deuteronomy 33 and verse 7. And this is the blessing of 33 verse 25. Thy shoes shall be iron and brass, and as thy days, so shall thy strength be. உபாகமம் 33:25 நம்ம வாசிக்கிறோம். 24 சொல்லப்படுகிறது. And of Asher he said, let Asher be blessed with children, let him be acceptable to his brethren, let him dip his foot in oil. Thy shoes shall be iron and brass, and as thy days, so shall thy
strength be. சங்கீதம் 29:11 வாசிக்கிறோம், கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். அப்போ இந்த பலனை கர்த்தர் யாருக்கு கொடுக்கிறார்? தமது ஜனத்திற்கு கொடுக்கிறார் என்று பார்க்கிறோம். தமது சேவையை செய்வதற்காக அவர் அதை கொடுக்கிறார் என்று பார்க்கிறோம். சங்கீதம் ஏசாயா 40வது அதிகாரம், we read in Isaiah chapter 40 and verse 29. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து, he gives strength to those who are fainting. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார் என்று வாசிக்கிறோம். அப்படியாக நாம் தேவனுடைய ஜனமாய் இருக்கிறதுனால அவர் பலன் கொடுக்கிறார். நாம் கர்த்தருக்காக காத்திருக்கிற வழியிலே ஒரு சோர்வு வரும். இத்தனை வருடங்கள் நான் காத்திருந்தேன், இத்தனை மாதங்களாக காத்திருக்கிறேன் என்று சொல்லி இத்தனை நாட்களாக காத்திருக்கிறேன். those who are actually applying for jobs, சிலர்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா வேலைக்காக அலைந்து எத்தனையோ இன்டர்வியூஸ் இந்த நாட்களில் நமக்கு ஆன்லைன் இன்டர்வியூஸ் வருகிறது. ஆனால் அந்த நாட்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க ஒவ்வொரு ஆஃபீஸாக போய் அவங்க அந்த இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணிட்டு வருவாங்க. அப்படி சில காரியங்களுக்காக காத்திருந்து சோர்ந்து போகிறவர்களுக்கு சிலர் இந்த நாட்களில் உபவாசத்தோடு ஜெபத்தோடு தேவ சமூகத்தில் இருந்து அப்படி கர்த்தருக்காக காத்திருக்கிறவர்கள் சோர்ந்து போகும்போது கர்த்தர் என்ன செய்கிறார்? சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து, நமக்கு எலியாவை பற்றி நன்றாக தெரியும். அவர் அக்னியை வர வைத்தார், மழையை வர வைத்தார். ஆனால் திடீர்னு ஒரு சோர்வு வரும் பொழுது அந்த ஏசபேல் உன்னுடைய தலையை நான் வாங்குவேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அவனுக்கு ஒரு சோர்வு அவனுடைய ஆத்மாவிலே வந்தது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்படியாக அந்த நேரத்தில் ஆண்டவர் அவருக்கு ஆகாரம் கொடுத்து, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்று சொல்லி தேவன் அவரை பலப்படுத்தினார். அப்படியாக கர்த்தருடைய பாதையிலே நமக்கு நடக்கும் பொழுது கர்த்தர் நம்மை பலன் கொடுத்து நம்மை நடத்தி செல்வார். ஸ்தோத்திரம் அப்பா, உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, மோசே குறித்து நாங்கள் வாசிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, 120 வயதாகியும் அவன் கண் இருளடையவும் இல்லை, அவன் பலன் குறைவும் இல்லை என்று நாங்கள் வாசிக்கிறோம். கர்த்தாவே, உன் நாட்களுக்கு தக்கதாக உன் பலனும் இருக்கும் என்ற வார்த்தையின்படி கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து என்ற வார்த்தையின்படி கர்த்தாவே, இந்த நாட்களிலே எங்களை பலப்படுத்தும்படி நாங்கள் செபிக்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொல்லுகிறது போல ஆண்டவரே, இந்த நாளிலே உங்களுடைய பிள்ளைகளை பலப்படுத்துவீராக. ஆண்டவரே, தேவ பலன் ஆண்டவரே, ஸ்தோத்திரம், பரிசுத்த ஆவி உண்மை நிழலிடும், உன்னதமானவரின் பலன் உண்மை நிழலிடும் என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படி கர்த்தாவே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அவர் என்னை பலத்தால் இடைக்கட்டி என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறபடி ஆண்டவரே ஸ்தோத்திரம். உன்னத பலத்தினால் உங்களுடைய பிள்ளைகளை இட்டை கட்டுவீராக. ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. குட் மார்னிங், ஹாவ் அ குட் டே, காட் பிளஸ் யூ.